அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொன்ன அறிவுரைகளையும் அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸு புகாரில் 6304வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்ன செய்தின்னு சொன்னால், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி குல்லி நபியின் தாவத்துன் முஸ்தஜாபத்துன் எதுவு பிஹா. இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துவா இருக்கிறது. அந்த துவாவை அவர்கள் கேட்டால் அல்லாஹ் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துவாவை கொடுத்திருந்தான். அந்த துவாவை அவர்கள் எல்லோரும் கேட்டுவிட்டார்கள். கேட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த துவாவை அவர்கள் கேட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உரீது அன் அஹ்தவிய, நான் அதை பத்திரமாக வைத்து கொள்வதற்கு விரும்புகிறேன். தாவத்தி, என்னுடைய துவா இருக்குல்ல, கடைசியாக இறுதியாக வந்த நபியாகி எனக்கும் அது போன்று ஒரு துவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க, ஆனால் நான் மாத்திரம் பாக்கி வைத்திருக்கிறேன். எதுக்காக வேண்டி? ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி ஃபில் ஆஹிரத்தி, மறுமை நாளில் என்னுடைய உம்மத்திற்கு சிபாரிசு செய்வதற்காக நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹதீஸில். இந்த ஹதீஸு தான் நம்ம லாலிம்களுக்கு லட்டு மாதிரி. இது ஏன் லட்டு மாதிரி? தெளிவாக இருக்குல்ல. இப்போ மறுமை நாளுக்காகண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கார்கள். எதுக்காக சொன்னாங்க? என்னுடைய உம்மத்திற்கு சிபாரிசு செய்ய போகிறேன். முடிஞ்சு போச்சு கதை. இதை வச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்களா, எல்லா நபிமார்களும் துவா கேட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் ஒரு துவாவை பத்திரப்படுத்தி வைத்திருக்காங்க. யாருக்காக தெரியுமா? நம்மளுக்காக தான். அதனால் அவரை புகழ்ந்து பாட்டு பாடுங்க, அவ்வளோதான். மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க. அப்படி சொன்னாக்கா இந்த ஹதீஸை படிச்சுட்டு இதே மாதிரி அர்த்தம் வச்சுட்டு முன்னாடி இருக்கிற மக்கள்கிட்ட இது மாதிரி கொஞ்சம் நல்ல வார்த்தையை கொண்டு பேசுனா மக்கள் நம்புவாங்க நம்ப மாட்டாங்களா? கண்டிப்பாக நம்புவாங்க. ஏன்? ஆமாம், நம்ம மறுமை நாளில் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துவாவை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க, நம்மளுக்காக தான் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சரியாக தானே இருக்குது, இவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருக்கிற மக்களுக்கு தோன்றும். ஏனென்று சொன்னால், முன்னாடி இருக்கிற மக்களுக்கு அந்த ஹதீஸ் குர்ஆனோடு உள்ள தொடர்பு குறைவாக இருக்கிறது. இது ஒன்று தான் சப்ஜெக்ட், வேறு ஒன்றும் இல்லை. குர்ஆனோடும் ஹதீஸோடும் தொடர்பு இருந்தால், வணக்க வழிபாடோடு தொடர்பு இருந்தால், அடுத்தது தொழுகை இபாதத்தோடு தொடர்பு இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற பண்பு அந்த மனிதருக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கேட்டு மறுமையை அஞ்சு வாழ்பவராக இருந்தால் இந்த மைண்டை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அந்த முன்னாடி உள்ள மக்களுக்கு. ஆனால் முன்னாடி உள்ள மக்களுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, மைனஸ். எல்லாமே 5 வேளை தொழுகை மைனஸ்ஸு, மறுமை பற்றிய சிந்தனை மைனஸ்ஸு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு வாழுகிற கூட்டம் தான் முன்னாடி இருக்கிற கூட்டம் அதிகமாக இருக்கிறது. டிவி பார்த்துக்கலாம், டான்ஸ் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் அலங்கரித்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆடை அலங்காரம் பண்ணிக்கலாம். எப்பயாவது இந்த ஆலிம்ஸை சொல்கிற மாதிரி
ஒரு மௌலூது பாட்டை பாடிட்டாலோ அல்லது 27ஆம் கிழமை வந்து கூட்டமாக வந்து உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு போனாலோ அல்லது ஒரு பெருநாள் தொழுகை தொழுதாலோ இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுருக்கிறாங்க. எதுக்கு ஷார்ட்கட்டு? இதெல்லாம் செஞ்சால் உங்கள் பாவம்லாம் மன்னிக்கப்படுன்னு சொல்லி இருக்கிற அதிசயெல்லாம் உல்டா பண்ணி மக்கள் மத்தியில் சொல்லும்போது ஆலிம் சார் சொல்கிறாரு, அப்போ ரமலான் மாதம் 27ஆம் கிழமை வந்து ஒரு புது சட்டையை போட்டுக்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு அன்றைக்கி உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் பயனை கேட்டுட்டு போயிட்டோம்னாக்கா பாவம் மன்னிக்கப்படுது இல்லை? பாவம் மன்னிக்கப்படுது இருக்க தான் செய்யுது. எல்லாம் ஒரு அதிசயம் விளங்குவதாக இருந்தால் ஷார்ட்கட்டில் விளங்கக்கூடாது. எப்படி ஒரு அதிசயம் படிச்சிருக்கிறோம், இந்த அதிசை படித்து விட்டு என்ன செய்யணும்னாக்கா இது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக வேறு எங்கேயாவது வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கருத்தை எடுக்க வேண்டும். இதில் என்ன சொல்லப்படுது? மறுமை நாளுக்கு என்னுடைய உம்மத்துக்காக நான் சிபாரிசு செய்ய போகிறேன்னு ரசூலா முடிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் சூரத்துல் பக்கராவுடைய 2வது அத்தியாயம் 48வது வசனத்தை சொல்கிறான், வத்தக்கு யௌமன் லா தஜிசி நஃப்சுன் அன் நஃப்சின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாத்துன் வலா யூஃபது மின்ஹா அதுலுன் வலாஹும் யுன்சரூன். இது குர்ஆன் வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஒரு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். லா தஜிசி நஃப்சுன் அன் நஃப்சின் ஷையா, ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு எந்த விதமான பிரயோஜனம் தராது. வலா யக்பலு மின்ஹா ஷஃபாத்துன், அதிலிருந்து எந்த விதமான சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா யூஃபது மின்ஹா அதுலுன், அதிலிருந்து அந்த ஆத்மாவிலிருந்து உயிரிலிருந்து எந்த விதமான ஒரு பிரதி பலன் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலாஹும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இப்படி அந்த நாளில் யார் சிபாரிசு செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்பர் 1 பாயிண்ட் குர்ஆன் சொல்லுது இது. அதுக்கு பிறகு இன்னொரு ஆயத்தில் சூரத்துல், அதாவது 2வது அத்தியாயம் 255 நம்ம டெய்லி ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சியில் மன்தல்லதி யஷ்ஃபவு இந்தஹு இல்லா பிஇத்னிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யார் அல்லாஹ்விடத்தில் போய் சிபாரிசு செய்ய முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ மறுமை நாளில் ஒரு மனிதருக்கு சிபாரிசு செய்ய வேண்டுமானால் அல்லாஹ் முதல்ல பர்மிஷன் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இங்கே என்னுடைய துஆவை பிற்படுத்தி வைத்திருக்கேன் என்று சொன்னார்கள். அந்த இதை வந்து அல்லாஹ் கண்டிப்பாக கபூலாக்குவான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பர்மிஷன் கொடுத்தா தான் அது நடக்கும். அந்த நாளில் பர்மிஷன் கொடுப்பான், எல்லாருக்கும் கொடுப்பானாகும். அவன் யாருக்கு நாடுகிறானோ இவருக்கு நீ சிபாரிசு பண்ணு, இவருக்கு சிபாரிசு பண்ணு, இவருக்கு சிபாரிசு பண்ணுன்னு அல்லாஹ் அங்கே வந்து கட்டளை இடுவான். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமாக யாராவது பார்த்து விட்டு என் உம்மத்து எல்லாமேன்னு சொல்லி அங்கே சிபாரிசு பண்ண முடியாது. ஏன்னா அது வேறு உலகம், அது மறுமை என்பது வேறு உலகம். அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவரை சிபாரிசு செய்யும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுவான். இந்த 2 குர்ஆன் வசனத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். சூரத்துல் பக்கராவுடைய 248, 255 ஆயத்துகளுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னாக்கா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் யாராவது ஒரு மனிதரை அல்லாஹ் அழைத்து இவருக்காக நீ சிபாரிசு பண்ணு, இவருக்காக சிபாரிசு பண்ணுறதுனா அல்லாஹ் கட்டளையிடுவான் இன்றைக்கு. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டளையிடுவான். அதுக்கு பிறகு இவங்க சொல்லி கொடுக்குறாங்கல்ல, உம்மத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்து பண்ணுவாங்க நாளைக்கு மறுமை நாளில், அதனால் நீங்கள் பாட்டு பாடுன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அப்போ ஒரு 5 வேளை தொழுகலை அல்லாஹ் வந்து அங்கே கட்டளையிடுவானா சிபாரிசு பண்ண சொல்லி வட்டியை வாங்கி சாப்பிட்றாரு நம்ம உம்மத்தில், அதுவும் ஹராமான வேலையை செய்கிறாரு, அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்கிறாரு, இவருக்கெல்லாம் சிபாரிசு பண்ணி அல்லாஹ் சொல்லுவானா? யாருக்கு சிபாரிசு பண்ண சொல்லுவான்? 5 வேளை தொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி ஹலால் ஹராமை சரியாக பேணி மறுமையுடைய அச்சத்தை கொண்டு தன்னுடைய வாழ்நாளை தினம் தினம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கழிக்கின்ற ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன செய்வான்? ஒருவேளை அவர் பாவம் செஞ்சிருந்தால் சிபாரிசு செய்ய அனுமதிப்பான். இவங்க டோட்டலாக சொல்லி விட்டுறாங்க, நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, எதை வேணாலும் செஞ்சுக்க, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு உனக்கு இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க மக்கள்? என்ன செய்வாங்க? ஜாலி. அவங்களுக்கு எந்த இபாதத் செய்யணும்னு அவசியம் கிடையாது, அல்லாஹ் சொன்னபடி தான் வாழணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரபியுல் அவ்வல் 12 வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு ஒரு பிரியாணி ஆக்கி கொடுத்துட்டாக்க முடிஞ்சு போச்சு, பிரியாணிக்கு வசூல் பண்ணி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்போ இது மாதிரி கலாச்சாரத்தையே அல்லாஹ்வும் தூதர் ஏற்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு யோசிச்சு பாருங்கள், இந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நபிமார்கள்லாம். நபிமார்கள் இதுக்காக கஷ்டப்பட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காக அடி வாங்கினாங்க, சஹாபாக்கள் இதுக்காக உயிர் கொடுத்தாங்க.
தாபியங்கள் தபு தாபியங்கள் இதுக்காக உயிர் கொடுத்தாங்க இந்த மார்க்கத்துக்கு. எப்படிப்பட்ட பியூரிஃபை மார்க்கத்தில் எவ்வளோ ஈஸியாக பூந்து மக்களை வழிகெடுத்து தங்களுக்குள்ளே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்னும் வழிகெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு, கல்வி விழிப்புணர்வு இல்லை. இது ஒன்று தான் காரணம். கல்வி விழிப்புணர்வு உள்ளவர்கள் இதில் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் இபாதத்து செய்யக்கூடியவர்கள், 5 நேரம் தொழக்கூடியவர்கள் அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் கணக்கெடுத்து பாருங்கள். இன்றைக்கு வந்து அவங்க கொண்டாந்தாங்களே, பிரியாணி ஆக்கி கொடுத்தாங்களே, இல்லை வீட்டுக்கு வீடு, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு போய் உங்கள் தெருவில் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள் அவங்கவுங்களும். அப்போ தெரிஞ்சு போயிடும். ஒன்று, நீங்கள் லிஸ்ட் எடுக்கிற ஆள் 5 வேளை தொழுவையில் வந்திருக்க மாட்டார், அல்லது வியாபாரத்தில் ஹராம ஹலால பேணிருக்க மாட்டார். அதுக்கு பிறகு பாட்டு, ஆட்டம், டிவி, சினிமான்னு இருப்பார். தன்னுடைய பிள்ளைகளை கூட மார்க்க அடிப்படையில் வளர்த்துருக்க மாட்டார். இந்த கூட்டம் தான் இந்த மௌலது பாட்டு பாடுற கூட்டம். அதனால் எழுதி வச்சுங்க, இந்த கூட்டம் தான் மௌலது பாட்டு பாடுற கூட்டம். ஆனால் அதே தெருவில் அவர்கள் பணத்தை வசூலுக்காக கேட்கும் பொழுது தரமாட்டேன் என்று சொல்லுவர்கள் யார் தெரியுமா? இதை புரிந்து கொண்டவர்கள். நான் தரமாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது என்று என்னன்னு சொன்னாக்கா அவர்களை பின்பற்றுவது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இவர்கள் தான் கல்வி ஞானம் பெற்றவர்கள். அல்லாஹ்னா யாருன்னு தெரிந்தவர்கள், ரசூல்னா யாருன்னு தெரிந்தவர்கள். இவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நீ என்ன வேணாலும் கட்டுப்பாடு போட்டுப்பாரு, ஏமாற்ற முடியாது. ஏன்? அல்லாஹ் தன்னுடைய மறைவான ஞானத்திலிருந்து இந்த மனிதருக்கு அல்லாஹ் நேர்வழியை பரிசாக தருகிறான். தொழுகை வந்தாலே போதும், பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை. பள்ளிவாசலை நோக்கி கால்கள் வருகிறார் 5 தொழுகைக்கு. அப்படி வரக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு தகுதியை தருவான். அது என்னது? பிரித்து அறிகின்ற ஒரு தமீஸ் என்று அறிவியல் சொல்வார்கள். தமீஸ் என்று சொன்னால் இது தவறு, இது சரி என்று பிரித்து அறிகிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் போட்டு விடுவான். படிப்பறிவு இல்லைனாலும் சரிதான், அவங்க வந்து விளங்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் தந்துடுவான். அதனால இவர்கள் அங்கே செல்ல மாட்டார்கள். என்ன வேணாலும் கட்டுப்பாடு போடு, செல்ல மாட்டாங்க. ரசூல்லா மேலே பாசம் நான் வச்சுருக்கிறேன், எப்படி ரசூல்லா சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் வச்சுருக்கிறேன். ரசூல்லாவுடைய சிபாரிசு எனக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நான் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் ரசூல்லாவுடைய வழிமுறையை பின்பற்றினால் எனக்கு கிடைக்கும். ஹதீஸ் பொய்ய கிடையாது, ஹதீஸ் லைஃப் கிடையாது. ஹதீஸ் வந்து பலமான செய்தி தான். ஆனால் இப்படி குரானையும் ஹதீஸையும் மிக்ஸ் பண்ணி பார்த்து தெளிவான விஷயத்தை எடுத்து மக்கள் மத்தியில் நாம் வந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த கூட்டங்கள்லாம் நீங்கள் ரொம்பலாம் பெரிய இதெல்லாம் வந்து ஒரு கூட்டமும் கிடையாது, பெரிய கூட்டம்லாம் கிடையாது. இவங்க எல்லாமே என்னது? மார்க்கத்திற்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டமாக தான் இருக்கும். இந்த கூட்டங்கள் தான் நம்ம லாலியங்களுக்கு முதலீடு. இவங்களை வச்சு தான் இவங்க வந்து வியாபாரம் செய்ய முடியுமே தவிர நல்ல ஒரே ஒரு ஈமான் கொண்ட அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பி ஒரு மனிதரை கூட இவங்களால் வழிகெடுக்க முடியாது. நான் வேணால் சவால் விடுறேன் உங்களுக்கு, ஒரு மனிதரை கூட வழிகெடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் வழி மாறி இருக்கிறார்களோ, மார்க்கத்துக்கு புறம்பாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் இவர்கள் வழிகெடுக்க முடியும். அவர்களும் பயந்து கொண்டு செய்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? பயந்துக்கிட்டு இவங்கள்ட்ட 200 ரூபா கொடுக்குறோன்னா நம்மளை ஊர் வழக்கம் பண்ணிடுவாங்க, 200 ரூபா கொடுக்குறோன்னா கபர்ஸ்தான் கொடுக்க மாட்டாங்க, மறுறாங்களா இல்லையா? அதனால இதெல்லாம் பயந்துக்கிட்டு படிப்பறிவு இல்லாத காரணத்தினால இந்த சமுதாயத்தை வழிகேட்டில் கொண்டு போகிறார்கள். அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இதை நம்ம வந்து பகிரங்கமாக எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் கூட்டம்னா சும்மா ஊதி விடுற கூட்டம் தான். எவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கள் இருந்தாலும் நாம் 10 பேருக்கு சமம் அவங்க கிடையாது. நாளைக்கு மறுமை நாள் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம 10 பேருக்கு சமம் கிடையாது. அல்லாஹ்வையும் ரசூலையும் மாத்திரம் பின்பற்றி வாழ்கிற 10 பேர் 10 கோடி பேர்களுக்கு கூட சமம். அந்த அளவிற்கு அவங்க கொள்கையில் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்கிறார்கள். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற கூட்டங்கள் தான் அவர்களுக்கு மூலதனமாக இருக்கிறது. அதை வெற்றி ஏமாற்றுகிறார்கள். எப்படி மற்ற மதங்கள் தங்கள் முன்னால் இருக்கிற மக்களை ஏமாற்றுகிறார்களோ அது மாதிரி தான் இவங்களும் சரியான கொள்கையை பெற்றுக்கொண்ட பிறகும் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்போன்ற சிறிய கூட்டத்திற்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அது நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து சரியான ஞானத்தை, கல்வியை பெற்று இதுபோன்ற ஹதீஸ்களை படிக்கும்போது அதில் உண்மையான அர்த்தத்தை விளங்கி வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.